லதாவா? நோ நோ, அவன் நிச்சயமா இந்த காரியத்தை செய்திருக்கவே மாட்டான். அரண்மனையில எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, எதுக்காக லதா மேல மட்டும் சந்தேகப்படுறீங்க? அவன் நமக்கு செய்திருக்க நன்மை எல்லாம் மறந்துட்டீங்களா? அவ ஒண்ணும் லாபம் இல்லாம இங்க வேலை செய்யல. அது சரி, லதாவை நேர்ல கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? விசாரிக்க வேண்டிய பொறுப்பை விஜயகுமார் ஏத்துக்கிட்டான். அண்ணனா? ஆமா. அப்படின்னா நிச்சயமா நல்ல தீர்ப்பு கிடைக்காது. நானே நேர்ல போறேன். சின்னதுரை, வாங்கம்மா, என்ன வேணும்? லதா பெட்டையில இந்த வைரமாலை இருந்தது. இதை பார்த்ததும் அரண்மனை நகைன்னு தெரிஞ்சது. ஒருவேளை லதா இதை எங்களுக்கு காட்டலான்னு கொண்டு வந்திருக்கலாம். மறந்து வச்சுட்டு வந்துட்டா போடுறது. கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்க. இந்தாங்க, நான் வரேங்க. ஆனந்த், இப்ப என்ன சொல்றேன்? நிரபராதி மேல வீண்பழி சுமத்துறதா சொன்னியே, இப்ப புரிஞ்சுகிட்டியா? தெருவுல தெரிகிற பிச்சைக்காரிய கொண்டு வந்து சிம்மாசனத்துல உட்கார வச்சாலும் அவ குணம் அவளை விட்டு போகாது. இல்ல, நான் நிரபராதி. இங்க இருக்கிற சில பேர் உங்க பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் பயந்து மனசாட்சியை மறந்து பொய் சாட்சி சொல்றாங்க. எத்தனை சாட்சிகள் வந்து சொன்னாலும் சரி, நான் திருடல. அப்படிப்பட்ட கீழ்த்தரமான எண்ணம் ஏன் ரத்தத்துல ஓடல. உங்க சாட்டைக்கு பயந்து செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொள்ள நான் ஒண்ணும் கோழை இல்லை. வாங்க, எந்த தெய்வத்தோட வைரமாலை காணாம குற்றம் சுமத்துறீங்களோ அந்த சன்னிதானத்துக்கே போகும். அது சக்தி உள்ள தெய்வமா இருந்தா, சக்தியை நிலைச்சிருந்தா அந்த தெய்வமே நேர்ல வந்து உண்மை சொல்லும். தெய்வமே சாட்சி சொல்ல நேர்ல வரதா இருந்தா அதிகாரம் ஆணவம் உங்க கண்ணை மறைச்சிருக்காது. நீங்க உத்தமரா இல்லைனாலும் சாதாரண மனுஷனா இருந்திருப்பீங்க. இங்க நீதியும் நேர்மையும் நிலைச்சிருக்கும். உங்க அக்கிரமம் அநியாயம் மண்ணோடு மண்ணா மறைஞ்சிருக்கும். என்ன சொன்ன? அண்ணா, ஒரு பொண்ணை கை தொட்டு அடிக்க உனக்கு வெக்கமா இல்ல? குற்றவாளிக்கு பறிஞ்சு பேச வந்திருக்கிய உனக்கு வெக்கமா இல்ல? குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னால் அவளை தண்டிக்க உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் இது விசாரணை. இங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க வேறுபாடே கிடையாது. அவளை குற்றவாளி நிரூபிக்க உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவன் நிரபராதின்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு? லதா, ஏன் இப்படி செஞ்ச? சின்னதுரை, அப்படி உனக்கு என்ன அவசியம் வந்தது? உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம். என்ன என்ன சொன்னீங்க? அவங்க சொன்னதே நீங்க இப்படி திருப்பி கேக்குறீங்கல்ல? நான் அதை நம்பல. ஆனா நகை உன் வீட்டுல இருந்ததா உங்க அம்மா தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. கிடைக்கும் சின்னதுரை, கிடைக்கும். நீங்க நினைச்சா எங்க வீட்டுல மட்டும் இல்ல, என் கழுத்துல இருந்து கூட கிடைக்கும். ஏன்னா நீங்க பணக்காரங்க, உங்களால எதையுமே சாதிக்க முடியும். ஆத்திரப்படாம நான் சொல்றத கேள். வேண்டாம் சின்னதுரை, வேண்டாம். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதை என் உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். வேண்டாம் சின்னதுரை, வேண்டாம். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். வேண்டாம். லதாவா? ஆமா, உங்களை நேர்ல பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க, நான் திருடியா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. முடியாது, உங்களால சொல்லவே முடியாது. அந்த வைரமாலை எப்படி காணாம போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்காக களவு போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். உங்க பிள்ளைக்காக இன்னொரு தாய் பத்த பிள்ளை மேல, அதுவும் ஒரு பெண் மேல இப்படி திட்டம் போட்டு பழிய சுமத்திட்டீங்களே. உங்க சுயநலத்துக்காக கட்டிய இந்த பொய்க்கோட்டை எத்தனை நாளைக்கு தான் நிலைச்சிருக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் அது இடிஞ்சு உங்க சதியெல்லாம் வெளியாகும் போது உங்க நிலைமை என்ன ஆகும்? ஆற நம்ப வைக்கிறதுக்கு இந்த நாடகம். இதை விட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நானே விலகி போயிருப்பேன். அந்த நேர்மையான குணம் உங்களுக்கு இல்லைனாலும் எனக்கு இருக்கு. நான் இந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரியா தான் வந்தேன். உங்க கண்ணீரை பார்த்து சின்னதுரையை நல்லவராக்க முயற்சி செஞ்சேன். அதுக்காக அவரோட வாழ்க்கையில ஒரு பங்கோ இதயத்துல ஒரு இடமோ நான் கேட்கல. அவரா கொடுத்தாரு.
அது என்னால மறுக்க முடியல. அதுதான் நான் செஞ்ச குற்றம்னா, அதுக்கு இதுதான் தண்டனை என்ன நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நான் அவரோட வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா லதா, நீ செய்யற நன்மைக்கு எப்படி நன்றி கடன் தீர்க்க போறேன்னு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்களே, அந்த கடனை இப்போ தீர்த்துக்கிட்டீங்க. தீர்ந்து போச்சு. ஐயா, நீங்க பெரிய மகாராஜான்றதை நிரூபிச்சிட்டீங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த கௌரவத்தை இந்த ஜென்மத்துல நாங்க மறக்க மாட்டோம். பாத்தியாடி, என் மகனுக்கு பெரிய வாழ்வு வந்துச்சு, அவன் இந்த ஜமீனுக்கே இளையராணியாக போறா, அவ பெரிய அதிர்ஷ்டக்காரின்னு சொல்லி சந்தோஷப்பட்டியே. இப்ப பாத்தியா, செருப்பால் அடிச்ச மாதிரி அவளை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. ஐயா பெரியவங்க, நீங்களே இப்படி பேசலாமா? சின்னதுரை, இப்பவே எங்க அப்பா பாதி செத்துட்டாரு. உங்க அனுதாபத்தை காட்டி அவரை ஒரேடியா கொன்னிடாதீங்க. இப்ப நீ என்ன செய்ய போற? செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? நீ குற்றம் செய்ததா நான் சொல்லலையே. நான் சொல்லேன். மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடக்கிறதும், தகுதிக்கு மீறின பொறுப்புகளை தலையில சுமக்கிறதும், வேறுபாடு இல்லாம எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறதும், எட்டாத பொருளுக்கு ஆசைப்படுறதும், இது எல்லாமே நான் செஞ்ச குற்றம் தானே. அதுக்கு தண்டனையே உங்க கண் முன்னாலே அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. தயவு செய்து நான் சொல்றத கேள். நான் சொல்றத நீங்க கேட்கலன்னா, நீங்க சொல்றத கேட்க நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்புறம் என் பிணத்தோட தான் நீங்க பேசணும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இப்ப நீ இருக்கிற நிலைமையில நான் எதை சொன்னாலும் உனக்கு தப்பா தெரியும். உன் கோபம் தணிஞ்சோண்ட வர்றேன். அப்பா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. உடனே புறப்படுங்க. நீங்களா என்ன பொட்டியங்கையுமா வந்திருக்கீங்க? அங்க வேலையில இருந்து விரட்டிட்டாங்களா? உங்க பொண்ணு சம்பாதிக்கிறாங்கிற தைரியத்துல மகனை மதிக்காம வீராப்பா பேசுனீங்களே, இப்ப இங்க வந்தீங்க. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நான் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு நயா பைசா கூட கையால தொட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சீங்க? கோபால், யார்கிட்ட பேசுறோங்கிறத நினைச்சு பேசுடா. காலமும் சரியில்லை, இந்த காலம் சரியில்லடா. இல்லாட்டி எவன் வீட்டு வாசப்படி நாங்க மிதிச்சிருக்க மாட்டோம். அண்ணா, உனக்கு பாரமா இருக்கிறதுக்காக நாங்க இங்க வரல. கூடி சீக்கிரமா ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நாங்க இங்க இருந்து போயிடுவோம். அது வரைக்கும் இங்க தங்கறதுக்கு ஒரு ஓரத்துல இடம் கொடுங்க. இது எனக்காக நான் கேட்கல, நம்ம பெத்த தாய் தகப்பனுக்காக கேட்கிறேன். யாருக்காக இருந்தா என்ன? இப்போ எங்க வீட்டுக்குள்ள வந்தாச்சு, இனிமே போறப்பதான் அதை பத்தி பேசணும். அது சரி, இத்தனை பேர் தங்கறதுக்கு நாம என்ன அரண்மனையை கட்டி வச்சிருக்கோம்? அதானே, இங்க இருக்கிறதோ ஒரு கிச்சன், பெட்ரூம், ஹால், அப்புறம் சும்மா ஒரு ரூம். சும்மாவாது? இல்ல, நமக்கு வேண்டிய விருந்தாளிங்க யாராவது வந்தா அவங்க தங்கறதுக்கு அந்த ரூம். இவங்களை எங்க தங்க வைக்கிறது? வேணும்னா வீட்டுக்கு பின்னால தோட்டக்காரன் இருக்கானே, அந்த அவுட் ஹவுஸ்ல. அது போதும் அண்ணி. அப்போ தோட்டக்காரனை 4 நாளைக்கு வெளியே போயிருக்க சொல்லுங்க. சரி சரி, வாங்க. என்ன உங்களுக்கா ஸ்பெஷலா கட்டினது? அப்ப நீங்க நாங்க போறோம். உங்களுக்கு பெரிய எஸ்டேட் பேலஸ் கொடுப்பாங்கடா.